Hello friends, welcome back to Krishna cooking channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ரெசிபி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா சிக்கன் குழம்பு. சோ ரொம்ப ஒரு டேஸ்டான எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு சிக்கன் குழம்பு தான் இன்னைக்கு நம்ம prepare பண்ண போறோம். இந்த வீடியோ நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை நீங்க subscribe பண்ணல அப்படினா கீழ இருக்க subscribe பட்டனை click பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell பட்டனை click பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு இமிடியேட்டா நோட்டிஃபை ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பாத்திரம் வச்சு சிலிண்டர் ஆன் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ பிரியாணிக்கு ப்ளஸ் சிக்கன் குருமா இதுமாரிலாம் நம்ம பண்ணும்போது நம்ம எண்ணெய் வந்து கொஞ்சம் நம்ம சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறத விட கொஞ்சம் எக்ஸஸாக யூஸ் பண்ணிக்கலாம். பட்டை, கிராம்பு, அன்னாசிப்பூ, கசகசா, பெருஞ்சீரகம், பிரிஞ்சி இலை இதெல்லாம் நம்ம எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில் போட்டு லைட்டாக பொரிய விடலாம். ஸோ அதை ஆக்சுவலாக அதை பொரிஞ்சு வெடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைமில் நம்ம சிக்கன் பீஸை டைரெக்டாக அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டும் போடலாம், இல்லை சிக்கனை ஆட் பண்ணி அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம். ஸோ இன்றைக்கி நாம் எடுத்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 3 kg சிக்கன். ஸோ 3 கிலோ சிக்கன் பீஸை வந்து நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணி அதில் உப்பு, மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு ஒரு 1/2 hour அப்படியே வச்சுருந்து அதுக்கப்புறம் இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ தான் அதில் இருக்கிற ஸ்மெல் இதெல்லாம் இருக்காமல் இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஒரு லெமன் கூட நீங்கள் அந்த சிக்கனில் ஆட் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணும்போது. ஸோ அந்த சிக்கன் போட்டதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து புதினா வந்து நம்ம இலையை கட் பண்ணி அது மேலே தூவிட்டு கிண்டிக்கலாம். ஸோ அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு அந்த பச்சை ஸ்மெல் வந்து போகிற அளவுக்கு நம்ம சிக்கன் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ப்ளஸ் புதினா இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு எல்லாம் இப்போ ரிமூவ் ஆகிடுச்சு, அந்த பச்சை ஸ்மெல்லாம் இருக்காது இப்போ. ஸோ இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அதாவது வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா இது ஆல்ரெடி நம்ம வந்து வணக்கி அரைச்சி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம இதை ஆட் பண்ணிக்கிறோம். ரொம்ப திக்காக அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொஞ்சம் கரகரன்னு அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ தேங்காய், கசகசா, பெருஞ்சீரகம் இது 3 தனியாக நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். அது வந்து லாஸ்ட்டாக நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இன்பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் குருமா மசாலா வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 3 கிலோ சிக்கன்னால் நான் ஒரு 2 பாக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த தேங்காயை இந்த குழம்போட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பு வந்து நம்ம ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து சூடான சாதத்துக்கு ப்ளஸ் டிஃபன், இட்லி, தோசை, சப்பாத்தி எதுக்கு வேணுமோ நம்ம யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.